உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் 2/8 செவ்வாய் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். நவகிரகங்களில் செவ்வாய் ஒரு வலிமை மிகுந்த ஆண் கிரகம். வீரம், தீரம், பராக்கிரமம், உடல் உறுதி, வீரியம், வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் போன்ற காரகத்துவம் தரும் கிரகம். செவ்வாய் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் மட்டுமே ஜாதகருக்கு அசையா சொத்துக்கள் தரும். செவ்வாய் சகோதரக்காரகர். எனவே ஜாதகரின் இளைய சகோதரம், மூத்த சகோதரம் பற்றியும் அவர்களின் ஒத்துழைப்பு ஜாதகருக்கு கிடைக்குமா என்பதையும் ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையை வைத்துத்தான் கூற முடியும். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். 2ஆம் இடம் கல்விக்கு ஏற்ற இடம் அல்ல. 2ஆம் இடம் மகர ராசியாக வந்து அங்கே செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகருக்கு கல்வியில் வெற்றியை தருவார். சொத்துக்கள் சேரும், தைரியம், வீரம் பெருகும். 2ஆம் இடம் செவ்வாயின் மேச விருச்சிக மற்றும் உச்ச வீடான மகரமாக வந்து அங்கே செவ்வாய் அமர்ந்தால் மட்டும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். பொதுவாக 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் என்பதால் அங்கே செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகரை வீரமாக பேச வைக்கும், கோபமாக பேச வைக்கும். அதன் மூலம் ஜாதகருக்கு கெட்ட பெயர் ஏற்படும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை ஏற்படாது. 2ஆம் இடம் செவ்வாயின் ஆட்சி வீடுகளான மேச விருச்சிகமாக அமைந்து அங்கே செவ்வாய் அமர்ந்திருந்தாலும், உச்ச வீடான மகரமாக அமைந்து அங்கே செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் ஜாதகரை செல்வம் சேர்க்க வைக்கும், சொத்துக்கள் சேர்க்க வைக்கும். செவ்வாய் கிரகத்தை தளபதி என்றே ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. 2ஆம் இடத்தில் சண்டை கிரகமான செவ்வாய் அமர்ந்தால் பகை உருவாகும். அடுத்து செவ்வாய் 8ஆம் இடம் என்னும் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்தால் ஆயுள் பங்கம் ஏற்படும். ஆனால் அது செவ்வாயின் ஆட்சி உச்ச வீடுகளாக அமையுமானால் நல்ல பலன்கள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தால் எதிரிகளுக்கு அடங்கி நடக்கும் தன்மை ஏற்படும். எதிரிகளை வெல்ல முடியாது. 2, 8 2 இடங்களுமே பணபரஸ்தானங்கள். எனவே இங்கே அமரும் செவ்வாய் ஜாதகரை அடிமை வேலை செய்ய வைப்பார், இரத்தத்தின் தூய்மையை கெடுப்பார், மூல நோயை ஏற்படுத்துவார், இரத்த கொதிப்பை ஏற்படுத்துவார், ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்துவார். ரிஷப, கன்னி, துலா, விருச்சிக இலக்கணங்களுக்கு 8இல் செவ்வாய் அமர்ந்தால் கலத்தர தோஷத்தை ஏற்படுத்துவார். அதாவது திருமண தடையை ஏற்படுத்துவார், திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். கலத்தர தோஷம் நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கினால் அந்த தோஷங்கள் அடியோடு போகும். கன்னி, துலாம், விருச்சிகம், ரிஷபம் ராசிகளுக்கு 8இல் செவ்வாய் இருந்தால் கலத்தர தோஷம் ஏற்படும். இப்படி அமையும் ஜாதகர்களுக்கு தாமதமாக விவாகம் ஏற்படும், திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. பொதுவாக 2, 8 என்னும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்தால் வாக்கு கெடும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படாது. 8ஆம் இடம் விருச்சிக ராசியாக அமைந்து அங்கே செவ்வாய் அமர்ந்தாலும் கலத்தர தோஷத்தை தருகிறது, ஆயுள் பங்கம் ஏற்படுகிறது, இரத்த கொதிப்பை தருகிறது. 2, 8ஆம் இடங்களில் அமர்ந்த செவ்வாயை குரு பார்த்தால் கெட்ட பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் ஏற்படும். செவ்வாயும் குருவும் சமசப்தமமாக பார்த்து கொண்டால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. இந்த யோகம் அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு அசையா சொத்துகள் கிடைக்கும். அதனால் அவர்களின் செல்வ நிலை உயரும். குரு தனது விசேஷ பார்வையான 5, 9ஆம் பார்வையால் செவ்வாயை பார்த்தால் செவ்வாய் தரும் கெட்ட பலன்களை நீக்குவார். செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெற்றாலும் பிருகுமங்கள யோகம் ஏற்படுகிறது. இந்த யோகம் ஜாதகர்களுக்கு அசையா சொத்துக்களை தந்து செல்வ நிலையில் உயர வைக்கிறது. கேந்திர ஸ்தானங்களில் அமரும் செவ்வாய் ஜாதகரை காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் ஜாதகருக்கு வேலை வாய்ப்பை தருகிறார். நெருப்பு, உலோகம் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு மட்டும் 2ஆம் இட செவ்வாய் நன்மை செய்கிறார். மற்றபடி 2, 8ஆம் இடங்களில் செவ்வாய் அமர்வது நல்லதல்ல என்றே ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.